தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த வேதத்திலே ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்று வேதம் தெளிவாக நமக்கு கத்தோலிக்க வேதம் சொல்லியிருக்கு. இதில் ஆபகுக்கிலே நாங்கள் ஒரு காரியத்தை வாசிக்கிற பொழுது ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் 1381 பக்கத்திலே சொல்லப்படுது. சிற்பி செதுக்கிய சிலையாலும் பட்டத்தில் வடித்தெடுத்த படிமத்தாலும் பயன் என்ன? அவை பொய்களின் பிறப்பிடமே. ஆயினும் சிற்பி தான் செதுக்கிய ஊமை சிலைகளாகிய கைவேலைகளினாலே நம்பிக்கை வைக்கிறான். மலைக்கட்டையிடம் விழித்தெழு என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திரும் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ? பொன் வெள்ளியால் போதிக்கப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிரில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, நாம் இந்த வேதத்திலே புறம்பான காரியங்களை நாம் செய்து கொண்டு நாம் தான் சரி என்று சொல்லுகிறவர்கள் இந்த வேத வசனத்துக்கு கண்டிப்பாக நியாயத்திலே பதில் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஆபகுக்கின் புத்தகத்தை நாங்கள் ஆவிக்குரிய சபையில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1085 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை. சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதவும் பண்ணுறதுமான விக்கிரகம் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து உளி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எலும்பு என்றும் சொல்லுறவனுக்கு ஐயோ அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான காட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளே சுவாசம் இல்லையே. ஆமென். இப்படியாக வேதம் தெளிவாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. எந்த வேதத்திலேயும் எந்த ஒரு இதுவும் மறைக்கப்படவில்லை. ஆனால் விளங்கி கொள்ளுகிறது அல்லது நாம் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறோம், அல்லது நாங்கள் படிக்காமல் இருக்கிறோம், நாங்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு வைராக்கியத்தில் அச்சமற்ற ஒரு மத வைராக்கியம், சப வைராக்கியம், இவைகளெல்லாம் நம்மை தேவனிடத்திலே சேர்க்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது சீடர்களுக்கு இயேசு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். எப்படி என்று சொன்னால் ஞானம். இது திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கை குறித்து நாம் தெளிவாக வாசித்து பார்க்கிற பொழுது வேதத்திலே திருமுழுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவுக்கு 6 மாதத்துக்கு முன்பாக யோவான்சானன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார் என்று நாங்கள் அறிவோம். இயேசுவும் அதே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் தொடங்கினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் தருவேன் என்றார். அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 2ஆம் அதிகாரத்திலே முதலாக எல்லோரும் பெற்றுக்கொண்ட ஒரு ஞானஸ்தானம், சகலரும் பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றவர்களும் இரண்டாவதாக இந்த ஞானஸ்தானத்தை எடுத்தார்கள். அதுக்கு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அப்பொல்லோ என்பவன் ஊழியம் செய்கிறான், அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றவனாக இருந்தான். ஆனால் பவுல் வந்த பொழுது சொன்னார், நீ எந்த ஞானஸ்தானம் பெற்றாய் என்று. அவன் சொன்னான், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றேன் என்று. அப்போ பவுல் சொன்னார், இல்லை நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லோரும் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது மத்திய சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே 61ஆம் பக்கத்திலே கத்தோலிக்க வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 18ஆம் வசனம், இயேசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தே தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்றார். இது கத்தோலிக்க வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, தந்தை மகன் தூய் ஆவியார் பெயரால் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள், விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது கத்தோலிக்க வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஆவிக்குரிய சபையில் உள்ள வேதத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கு 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூவிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொன்னார். இப்போ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே கொடுங்கள், நாமத்தினாலே கொடுங்கள் என்றார். இங்கே சொல்லப்படுது தந்தை மகன் தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்பொழுது ஞானஸ்தானம், முதலாவது ஞானஸ்தானம் எங்கே பெற்றார்கள் எல்லோரும் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் போன பிறகு 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 50வது நாள் ஜூபிலி நாளையிலே அவர் சொன்னார், எல்லோரும் காத்திருங்கள், எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே அனுப்புவேன், எல்லோரும் காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாமல் என்று சொன்னார். எல்லோரும் காத்திருந்தார்கள். இந்த காத்திருக்கிறதிலே மாதா மரியாள் பிள்ளைகள் சீடர்கள் 120 பேர் காத்திருந்ததை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகளிலே நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 37, 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 38, 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். திருத்தூதர் பணிகள் 217ஆம் பக்கத்திலே, அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடத்தில் அழைக்கும் யாவருக்கும் உரியது என்றார். தூரத்தில் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்து இந்த வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் இது வாக்குறுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த வாக்கு தத்தம் என்று சொல்லி நாங்கள் கத்தோலிக்க மற்ற பைபிளை வாசிக்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:38-39. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுகளை இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். பாருங்கள், இப்பொழுது முதலாவது ஞானஸ்தானம் பெற்ற மக்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அதை அப்படியே தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போனால் மாறுபாடால் உள்ள சந்ததியை விட வேண்டும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும், வாக்குத்தத்தமான ஞானஸ்தானம் இனிவரும் சந்ததி எல்லாருக்கும் இதுதான் ஞானஸ்தானம், இதை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார்கள். வேறு எங்கேயும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற பொழுது, எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் இயேசு. ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கத்தோலிக்க வேதம் சொல்கிறது 287ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டிலே, குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள், மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார், இவரே என்றென்றைக்கும் மேலான கடவுள், என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர். ஆமேன். கத்தோலிக்க வேதம் இதை எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் ஆவிக்குரிய சபையில் உள்ள பைபிளில் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். பிதாக்கள் அவருடைய மாம்சப்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோதிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமென். ஆமென். இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்படத்தக்க சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்படுது, இவர் எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுவதற்குரியவர். ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு எல்லாத்துக்கும் மேலான சர்வத்துக்கும் மேலானவர் என்று சொன்னால் அவருக்கு மேலே வேறு எந்த கடவுளும் இல்லை. இதை முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து யார், ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், நாம் எப்படி ஞானஸ்தானம் பெற வேண்டும்? சிறுபிள்ளை ஞானஸ்தானம் வேதத்திலே சொல்லப்படவில்லை, கத்தோலிக்க வேதத்திலே இல்லை, அதை விட்டு விடுவோம். மற்றது இயேசுவின் பேரால் மாத்திரம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியம், இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி நாம் விளங்கி கொண்டோம். ஜெபிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. நானும் இந்த ஆரம்பத்திலே இந்த தோலகட்டியில் இருந்த வேளையில் லத்தீனில் கூடி ஜெபம் பண்ணியிருந்தேன், மறந்துட்டேன். ஆவி மரியா கிராசியா பிளேனாண்டு ஒரு அந்த ரோம இதிலே நாங்கள் லத்தீனிலே ஜபிப்போம். இன்றைக்கு நாம் ஜபிக்கிறோம். ஆனால் வேதத்திலே எந்த இடத்திலேயும் யாரும்
இப்படியான இப்பொழுது கைக்கொள்ளப்படுகிற எந்த ஒரு ஜெபங்களோ எந்த ஒரு வேண்டுதல்களோ எழுதி வைத்து வாசிக்கிற எந்த காரியங்களோ இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தோனியார், மாதா சூசியப்பர், சந்தியோமையோர் மற்றும் அச்சிஸ்டர்களின் பெயரால் ஜெபிக்கும்படி இந்த வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. அப்படி இருக்கிற பொழுது நாம் அதை கைக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு என்ன சொல்லி சென்றார் என்று சொன்னால் பார்ப்போம். யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க கேட்போம். வாசிக்கிறேன் பாருங்கள். 196ஆம் பக்கத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிப்போம். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான ஒரு காரியம். இன்றைக்கு யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே இருந்து தேவனிடத்திலே கடந்து செல்கிற பொழுது இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் விட்டு நாங்கள் சென்றால் நாங்கள் எப்படியான ஒரு தண்டனைக்கு ஆளாக போகிறோம் என்பதை இப்பொழுதே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 197ஆம் பக்கம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்களாக. அப்ப நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். அடுத்ததாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட கட்டளைகளை நாம் சரியான முறையிலே கடைப்பிடிக்க வேண்டும் என்பது உண்மை. அதை கடைப்பிடிக்காமல் இருந்து கொண்டு நாங்கள் ஏதுவெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்கிறோம். ஏதோ ஒரு வைராக்கியத்திலே செய்கிறோம், ஏதோ ஒரு மத வைராக்கியத்திலே செய்கிறோம். ஆனால் பைபிளிலே அப்படி இல்லையே. கத்தோலிக்க வேதம் சொல்லுகிற வசனத்துக்கு நாம் செவி கொடுத்தே ஆக வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்படியான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும். திருவெளிப்பாடு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், நீங்கள் வெளிப்படுத்த விசேஷத்திலே நீங்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திருவெளிப்பாடு 21:8 சொல்லுகிறது. என்னென்று நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். கடைசியாக நாங்கள் இதை வாசித்து முடிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இந்த செய்திக்கு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். முதலாவது படிக்க வேண்டும். படிக்காமல் இருக்கிறதை விட பிறவாமல் இருப்பது மேல். 21ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்திலே திருவெளிப்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பணத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யராகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தவும் எரிகிற ஏரியை உரிய பங்குமாகும். இதுவே 2ஆம் சாவு. இது முக்கியமான காரியம். இது ஒரு தண்டனை. இந்த தண்டனை நாம் சொல்ல போகிற காரியத்தை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது வேதம் எச்சரிக்கிறது நான் சொல்லுகிறேன். அப்போ வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 18-19 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவருக்கும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதங்கள் அனைத்தையும் வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகள் எதையாவது யாரேனும் எடுத்து போட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தின் என்று திருநகரின் என்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்து போடுவார். இதை நாங்கள் வெளிப்படுத்த விசேஷத்திலே நாங்கள் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவையோட எதையாயும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாயும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நாகத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஆமென். பார்த்தீர்களா? அப்படி எடுத்துக்கொள்ள போடக்கூடியதாக வேதத்தில் எழுதி வைத்த வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக வேதத்தை நாங்கள் ஒருபுறமாக தள்ளிவிட்டு வேதத்தை பற்றி சொல்லுகிறவர்களோடு போராடி கொண்டு கோபித்துக் கொண்டு ஒரு வைராக்கியம் கொண்டு நீங்கள் வாழ்ந்தால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று உலகமெங்கிலும் எல்லா சபைகளும் ஆரம்பித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது என்பதை தான் நாங்கள் இந்த வேத வசனத்தை கொண்டு பார்க்கிறோம். நாம் இந்த கடந்த காலங்களிலே அநேக செய்திகளை கொடுத்திருந்தோம். அநேக செய்திகள் மூலமாக அநேகர் நன்றி தெரிவித்தார்கள், தங்களுக்கு பொடிந்ததென்று சொன்னீர்கள். ஆனால் இந்த கத்தோலிக்க வேதத்தை குறித்தும் உங்களுக்கு சில சந்தேகங்களை கொடுத்து எழுப்பினதுனாலே கேட்டதுனாலே நான் உங்களுக்கு
இன்றைக்கு இந்த கத்தோலிக்க வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்கள் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். நானும் ஒரு பாரம்பரியமான கத்தோலிக்கத்திலே பிறந்து வளர்ந்து வந்தவன் தான். நாம் ஒரு மதத்திலே இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் வேதத்தை தெரியாமல் இருந்தோம். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கத்தோலிக்கம் என்று சொன்னால் யூனிவர்சல், ஐக்கியம். இதுதான் கத்தோலிக்கம். நீங்கள் நினைக்கிற கத்தோலிக்கம் என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு மதம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு ஐக்கியம். இந்த யூனிவர்சல் ஐக்கியத்திலே எல்லாரும் வர வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஆகும். இந்த செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு இந்த நாளிலும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லி ஆயத்தப்படும்படி நான் உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.